பணம் அதிகமாக சம்பாதிக்கணுமா? அதற்கான வழி என்னன்னாக்கா, முதல்ல பணம் எதுக்காக சம்பாதிக்கிறோம்? அது மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தான் சேர்த்து சேர்த்து வைக்கிறதுக்காக இல்லை. அது வயை கட்டி வைத்த கட்டி நீங்கள் சேர்க்குறீங்கல்ல, அதனால பணத்தை சம்பாதிக்கிறதே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் என் பொண்ணு கல்யாணத்துக்காக சேர்த்துக்கிறேன், என் பையனோட கல்யாணத்துக்காக சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாகவே இருக்காமல், இயல்பான ஆசைகளை அனுபவிக்காமல் என்ன பண்ணுவாங்க, ஒரு கஷ்டப்பட்டே பணத்தை சம்பாதிப்பாங்க. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தான் பணம் தேவை. முதல்ல பணம் எதற்கு தேவை என்றால், பணம் இருந்தால்தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அப்போது மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக நீங்கள் அந்த பணத்தை செலவழிக்கணும். மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக பணத்தை செலவழித்தால் பணத்தை சம்பாதிக்கிறதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்கும், நிறைய பணத்தை சம்பாதிக்கவும் முடியும். நீங்கள் பணத்தை சம்பாதிக்கிறீங்க, ஆனால் அதை வச்சு மகிழ்ச்சியாக வாழ்வதில்லை, அது சேர்த்து சேர்த்து வைக்கிறீங்க. அல்லது உங்கள்கிட்ட எல்லா வசதியும் இருக்கும், ஆனால் நீங்கள் அதை ஆனால் எப்போ பார்த்தாலும் தொழில் பணம்ன்ட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக நீங்கள் அந்த பணத்தை செலவழிக்கணும். அப்போ தான் உங்களால் பணம் சம்பாதிப்பதில் ஆர்வம் வரும், ஒரு ஊக்கம் வரும், நிறைய பணமும் சம்பாதிக்க முடியும். அதனால் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு அந்த பணத்தை மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக நம்ம செலவழிக்கணுமா? அதை வீணாக செலவழிப்பதாக நினைத்து கொள்ளாதீர்கள். இப்போது சிலர் நல்ல ஒரு டிவி வாங்குறதுக்கு யோசிப்பாங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகில் இந்த காலத்தில் உள்ள ஒரு கண்டுபிடிப்பு அது டிவி, அது மாதிரியான விஷயம்லாம். அதெல்லாம் நமது மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கையில் ஒரு அணுகுமுறை. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒரு வீட்டில் ஒரு நல்ல டிவி தேவை. அதை வாங்காமல் இன்னமும் பழைய காலத்து டிவியை வச்சுட்ருப்பாங்க. ஆனால் அவங்கள்ட்ட வசதி வாங்குகிற அளவுக்கு பணம் இருக்கும். எதுக்காக? அது ஒரு தேவையில்லாத ஒரு செலவுன்னு அவங்க நினைப்பாங்க. அது தேவையான செலவு தான் அது. ஏன்னா மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு டிவி. அதனால் நம்ம பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதை மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக செலவழிக்கணும். நீங்கள் உங்கள் மகிழ்ச்சியாக வாழாமல் பணத்தை மட்டும் சேர்த்துக்கிட்டே இருக்காதீங்க. ஏன்னா பணத்தை மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக செலவழிக்கணும். அப்போ தான் எதற்காக நாம் பணம் சம்பாதிக்கிறோம் என்கிற நோக்கம் நமக்கு தெளிவாக இருக்கிறது. அதனால் பணத்தை அதிகமாக சம்பாதிக்கணும், இன்னும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் இன்னும் அதிகமான பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்கிற உணர்வு ஏற்படும். அதனால் நம்ம பணத்தை சம்பாதிக்கணும் என்கிற நோக்கம் நமக்கு தெளிவாக இருக்கணும். அந்த நோக்கத்தை நாம் தினம் தினம் கடைபிடிக்கணும். அப்போ மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக நாம் சம்பாதித்த பணத்தை செலவு செய்ய வேண்டும். அப்போ தான் நம்ம பணத்தை சம்பாதிப்பதற்கு ஊக்கம் வரும். நிறைய பணத்தை சம்பாதிக்கிற அந்த திறனை நோக்கி நம்ம நகர்வோம், நிறைய பணத்தை சம்பாதிக்கவும் முடியும். பாருங்கள், நிறைய பெரிய வீடெல்லாம் கட்டு பெரிய பெரிய டிவிகளை வச்சுருப்பாங்க, டிவிலாம் வச்சுருப்பாங்க. அவங்க அந்த அளவுக்கு வண்டி வாங்குவாங்க. ஏன்னா இதெல்லாம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தேவைப்படுகிற விஷயமாக அவங்க அதை பார்க்குறாங்க. அதில் ஒரு அளவு கடந்து போகிறாங்க. அதாவது ஒரு மகிழ்ச்சியாக வாழ்வதற்குன்னு சொல்லிட்டு அவங்க மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப அளவு கட்டுப்பாடே இல்லாமல் அதை கடைபிடிக்கும். மிகப்பெரிய வீடுகளை கட்டுறாங்க. மகிழ்ச்சியாக வாழ்வதற்குன்னு ஒரு அளவு இருக்குது. அதை கூட பூர்த்தி பண்ணாமல் இருக்கக்கூடாது. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு பெரிய வீடெல்லாம் தேவையில்லை. அதுக்காக சின்ன வீடு, ரொம்ப நெரிசல் கும்பலாக அந்த வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அறைகள் கூட இல்லாமல் ஒரு வீடை கட்டாதீங்க. ஒரு வீடு கட்டுவாங்க, அந்த வீட்டில் 4-5 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு தனித்தனி ரூம் இருக்காது, ஹாலில் படுத்து கிடப்பாங்க. அந்த மாதிரியும் கட்டாதீங்க. அதே மாதிரி பெரிய மாளிகை மாதிரி கட்டாதீங்க. அது நிறைய ரூமை பயன்படுத்துகிறதுக்கு ஆளே இல்லாமல் 4-5 பேர்த்த வேலைக்கு வச்சுக்கிட்டு அந்த மாதிரியும் கட்டாதீங்க. அவர்களெல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்வதில் ரொம்ப இன்னும் டீப்பாக போகிறாங்க. ரொம்ப அளவு கடந்து போகிறாங்க, அளவு கடந்து யோசிக்கிறாங்க. மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக ரொம்ப அளவு கடந்து ரொம்ப சொகுசான வாழ்க்கையை ஏற்படுத்துகிறார்கள். அதனால அவங்க தான் பணம் சம்பாதிக்கிறாங்க நிறையா. யார்? மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான நோக்கத்தை தெரிந்து கொண்டவர்கள். எதற்காக பணம் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற நோக்கத்தை தெரிந்து கொண்டவர்கள் இவர்கள். யார்? இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய வீடுகள்லாம் கட்டுறாங்கல்ல, நிறைய உள்ளே பார்த்தா நிறைய வசதி இருக்கும். அப்படி பார்த்தா அப்படி டிவி அல்லது ஃப்ரிட்ஜு அப்படி இப்படின்னு வச்சுருப்பாங்க. இவர்களெல்லாம் இவங்க தான் நிறைய பணமும் சம்பாதிப்பாங்க. நிறைய பணம் சம்பாதிச்சதால் அவங்க அவ்வளோ பெரிய வீடுகள்லாம் கட்டலை. அவங்க நிறைய அந்த மாதிரி நோக்கம் இருக்க போய் தான், அந்த மாதிரி ஆசை இருக்க போய் தான் பணத்தின் பயனே அதுதான். பணத்தினால் ஏற்படக்கூடிய அந்த பயன்பாடே அது போன்ற ஒரு சொகுசான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்வது தான் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அதனால தான் அதை ஒரு தேவையில்லாத செலவுன்னு நினைக்கல. பணத்திற்கான பயனே அதுதான் அப்படின்னு நினச்சி பணத்தை மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக செலவு செய்கிறார்கள்.
அதில் கொஞ்சம் அளவு கடந்த அணுகுமுறை இருக்குது. ரொம்ப அளவுக்கு அதிகமாகவே அவங்க வந்து ரொம்ப சொகுசான வாழ்க்கையை ஏற்படுத்தி அதில் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் அதில் செயல்படுகிறார்கள். இருந்தாலும் அதில் இருக்கிற ஒரு உண்மை, அதில் இருக்கிற ஒரு மெய்ப்பொருள் என்னது? மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டும் பணத்தை. மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக கூட நீங்கள் செலவு செய்யாமல் அதில் கஞ்சத்தனம் பார்க்காதீங்க. மகிழ்ச்சியாக வாழ்வதில் கஞ்சத்தனம் கடைபிடிக்காதீர்கள். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நீங்கள் பணத்தை செலவு செய்யுங்க. பணம் உங்களுக்கு நிறைய உங்களை தேடி பணம் வரும், சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் வரும். அதனால் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணுமா? முதல்ல நீங்கள் சம்பாதிக்கிற குறைவான பணமாக இருந்தாலும் சரி, அதை மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக செலவு செய்யுங்க. மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக கனவு காணுங்கள். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தேவையான பொருட்களை வாங்க வேண்டும் என்று கனவு காணுங்கள். அப்போ தான் நீங்கள் நிறைய பணம் சம்பாதிப்பீங்க. அதுக்கு உதாரணமே பெரிய பெரிய வீடெல்லாம் கட்டுறவங்க பாருங்கள். பெரிய பெரிய வீடு அது அந்த அளவுக்கு தேவையில்லை. ஆனால் அவங்க அதை அளவுக்கு அதிகமாகவே பார்க்குறாங்க. இதுதான் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வழி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணை திறந்து பார்க்குறாங்க. இப்போ நிறைய உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வசதிகள்லாம் இருக்கும். அதில் நிறைய தேவையில்லாத விஷயம்னா அதில் இருக்கிற மறைந்திருக்கிற மெய்ப்பொருள் என்ன? மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அந்த பணத்தை செலவு செய்ய வேண்டும் என்கிற அந்த தத்துவத்தை விதிமுறையை அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். சம்பாதித்த பணத்தை மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக தினம் தினம் செலவு செய்தால் நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கலாம். மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக பணத்தை செலவு செய்வதில் கஞ்சத்தனமாக இருந்தீங்கன்னா உங்களை தேடி பணம் வராது. அதனால் அந்த பணத்தினால் பயன் எதுவும் கிடையாது. நிறைய பேர் அந்த மாதிரி தான் ரொம்ப கஞ்சத்தனமாக இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான விஷயத்த கூட வாங்கி போடாமல் பேங்கில் சேர்த்து வைப்பாங்க, நகையை சேர்த்து வைப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இருக்காங்க. கல்யாணத்துக்காக தேவை, பொண்ணோட கல்யாணத்துக்காக தேவை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கட்டாமலே ஒரு மகிழ்ச்சியாக வாழாமலேயே பணத்தை மட்டும் சேர்த்து வச்சிட்ருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க கஷ்டப்பட்டு அந்த பணத்தை சேர்த்து வைப்பாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக வாழாமலே. அவங்களுக்கு நிறைய பணம் தேவை அப்படின்னு நினச்சி அதை ஏன் சம்பாதிக்க முடியல அப்படிங்கிற குழப்பத்தோடையே ஒரு பயத்தோடையே இந்த பணத்தை செலவு செஞ்சால் நம்மளை விட்டு போயிடும், திரும்ப வராது அப்படிங்கிற அந்த செலவு செய்வதற்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்தை வளர்க்கணும், செலவு செய்வதற்கான ஒரு தைரியம். அதனால் நிறைய அந்த தைரியம் இல்லாதவர்கள் பணத்தை சம்பாதிப்பதற்கு அவங்களால முடியாது. ஏன்னா பணத்தை சம்பாதிக்க முடியாது என்கிற தன்மீதான அந்த தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் தான் பணத்தை செலவு செய்வதற்கும் தைரியம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். பயனுள்ள வகையில் பணத்தை கண்டிப்பாக செலவு செய்யணும். மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக தினம் தினம் பணத்தை செலவு செய்யணும். அப்போ தான் தினம் தினம் நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக நமக்கு பணத்தை சம்பாதிக்க முடியும். நமக்கு பணத்தை சம்பாதிப்பதற்கான நோக்கத்தில் தெளிவாக இருக்கும். நம்ம நோக்கம் என்பது எதற்கு? மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நமக்கு பணம் தேவை. பணத்தை சம்பாதிச்சு மகிழ்ச்சியாக இருக்க போகிறோம். அப்போ இன்னும் பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும், ஊக்கமாக இருக்கும், பெருமையாக இருக்கும். மகிழ்ச்சியாக வாழ்வது தான் பெருமை. நாம் சம்பாதித்த பணத்தை வச்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக வாழும்போது தான் அது மற்றவங்களோட பார்வையில் அல்லது நாம் மற்றவங்கள பார்க்கும்போது, அவங்க நம்மளை பார்க்கும்போது அது நல்லா நமக்கு பெருமை நிகழ்ந்த ஒரு நிகழ்வாக அது மாறும். அதனால் பணம் சம்பாதிப்பதற்கான நோக்கம் மகிழ்ச்சியாக வாழ்வது தான். அப்போ மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக தினம் தினம் நீங்கள் பணத்தை செலவழியுங்கள். அதே நேரத்தில் அளவுக்கு அதிகமாகவும் போயிடாதீங்க. அளவுக்கு அதிகமாக ஆடம்பரம், சொகுசு நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக பிறரை அடிமைப்படுத்தாதீர்கள். நியாயமான வகையில் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழணும். அதற்காக நீங்கள் சம்பாதித்த பணத்தை செலவு செய்யுங்க. அப்படி செலவு செஞ்சிங்கன்னா உங்களை தேடி பணம் வந்துக்கிட்டே இருக்கும்.